ஓகே. சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து வாட் இஸ் த நியூஸ் அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ யுபிஐ பார்த்தீங்க இப்போ யுபிஐ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆ, அவங்களுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ், அவங்களுடைய ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸை வந்து கம்போடியாவில் கொண்டு போயிருக்காங்க த்ரூ கேஹெச்கியூஆர் லிங்கேஜ். ஓகேவா? வாட் இஸ் கேஹெச்கியூஆர் லிங்கேஜ் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ யூனிஃபைட் டெக் இங்கே பாருங்கள், யூபிஐ இஸ் செட் டு அக்செப்ட் இன் கம்போடியா த்ரூ த கண்ட்ரிஸ் நேஷ்னல் அண்ட் இன்டர் ஆப்ரபிள் குவிக் ரெஸ்பான்ஸ் கோட். அதை தான் வந்து கேஹெச்கியூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலியமாக நம்ம வந்து இப்போ யூபிஐ மூலியம், அதாவது யூபிஐயில் அவங்க நாட்டில் கம்போடியாவில் இருந்தே நம்மளால் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத மேக் பண்ண முடியும். ஸோ இதோடைய கிராஸ் பார்டர் பேமெண்ட்டாக வந்து திஸ் மார்க்ஸ் த ஃபஸ்ட் பேஸ் ஆஃப் கிராஸ் பார்டர் கியூஆர் பேமெண்ட். ஓகேவா? லிங்கேஜ். ஸோ இதுதான் வந்து முதல் கியூஆர் பேமெண்ட் கிராஸ் பார்டர் மூலிமா நடக்குது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்தது வந்து இது யார் நடுவில் இது வந்து ஃபெசிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்பிசிஏயும் ஏசிஎல்இடிஏ அப்படின்ற ஒரு பேங்க், கம்போடியாவை சேர்ந்த பேங்க், இவங்க 2 பேர் மூலியமாகவும் இது நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நியூஸு. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஐ உடைய கம்ப்ளீட் ஸ்டாட்டிக் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது யூபிஐ இஸ் ஆல்ரெடி அக்செப்டிங் அ பேமெண்ட் மெத்தட். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து எங்கெங்கெல்லாம் பேமெண்ட் மெத்தட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம ஸ்டாட்டிக் படித்தவங்க எல்லாருமே வந்து மைண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேர் இஸ் பூட்டான்? பூட்டான் எங்கே இருக்குது அப்படின்றத கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ பூட்டான் நியர்பை கண்ட்ரி. ஃப்ரான்ஸ் அண்ட் மொரீஷியஸ் இப்போதைக்கு வேண்டாம், ஃப்ரான்ஸ் அண்ட் மொரீஷியஸ் வேண்டாம். நேபாள், கத்தார், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே வந்து நியர்பை கண்ட்ரிஸ். ஸோ பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா நியர்பை கண்ட்ரிஸ். அதுக்கப்புறம் அரபிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கத்தார், யூஏஇ. ஆன் பண்ணிட்டேன். ஸோ கத்தார் அண்ட் யூஏஇ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரபிக் கண்ட்ரியில் ஃப்ரெண்ட்லியான ஒரு கண்ட்ரி. அடுத்து வந்து யூரோப்பியன் கண்ட்ரின்னு போகும்போது ஃப்ரான்ஸ் தான் நம்முடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஓகேவா? ஃப்ரான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அண்ட் மொரீஷியஸ். ஸோ மொரீஷியஸ் வந்து கீழே எங்கே வருவான்? மொரீஷியஸ் வந்து ஆஃப்ரிக்கா கிட்டே வருவான். ஸோ அவனை வந்து நமக்கு நிறையா அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணுறான்ல. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து இவங்க. ஸோ மொத்தம் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ண கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 and 8. அது சிங்கப்பூர் கேட்கவே வேணாம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஒரு இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ நம்மளுடைய வெளிநாட்டில் ஒரு இந்தியா அப்படின்ற மாதிரி தான் சிங்கப்பூர் இருக்குது. ஓகேவா? ஸோ பூட்டான், ஃப்ரான்ஸ், மொரீஷியஸ், நேபாள், கத்தார், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அண்ட் யூஏஇயில் வந்து இந்த 8 கண்ட்ரிலையும் நீங்கள் வந்து போயிட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத மேக் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் கியூஆர் கோடை வைத்து பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து யார் இருக்கா அப்படின்னா கம்போடியா இருக்காங்க. புரிஞ்சா? நியூஸ் புரிஞ்சா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து யூபிஐ அப்படின்னு சொல்லி வரும்போது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்கனாலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்கனாலையும் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் இவங்க 3 பேராலையும் 3 பேருடைய எஃபர்ட்னாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து யூபிஐ அப்படின்றது. நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் பேங்க் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இன்கேஸ் யூபிஐ அப்படின்றப்போ ரொம்ப டைவர்ஸான ஒரு டாப்பிக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது வந்து உங்கள் டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இன்கேஸ் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா இது ஒன்றை பற்றியே எழுதுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்லேயே சொல்கிறேன். ஸோ என்பிசிஏ, ஆர்பிஐ அண்ட் ஐபிஏ இவங்க மூலியமாகவும் பைலட் ப்ராஜெக்டாக ஏப்ரல் 2016 ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 2016 லான்ச் பண்ண ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கம்ப்ளீஷன் 10 இயர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிருக்கு யூபிஐக்கு. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூபிஐ இல்லாமல் நீங்கள் ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படின்றது மேக் பண்ணுறீங்கன்னா நெஃப்ட் மூலியமாகவும் ஆர்டிஜிஎஸ் மூலியமாகவும் இந்த மாதிரியான நெட் பேங்கிங் மூலியமாக தான் பண்ணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் தேவை, ரிசீவருடைய அக்கௌண்ட் நம்பர் தேவை, ஐஎஃப்சி கோடு தேவை. அதுக்கப்புறம் வந்து அந்த பேட்சாக அனுப்புறதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருந்தது. யூபிஐ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அவங்களுடைய ஐடி மட்டும் இருந்தால் போதும், இல்லை ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். ஸோ இந்த நம்பருக்குலாம் யாரும் கால் பண்ணிடாதீங்க, இது என் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ என் நம்பர் வந்து 8300165640. இது யார் நம்பர்னே தெரிலடா. ஓகேவா?
ஸோ அட்லீஸ்ட் இந்த நம்பர் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக பசங்க எல்லாத்துக்குமே கொடுக்குற நம்பர் தான். ஸோ அதனால் வந்து இந்த நம்பர் கூட நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்குலாம் அனுப்பிடாதீங்க. அதே மாதிரி எனக்கு காசு அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா இது என் ஐடி கிடையாது. இந்த ஐடிக்கு யாரும் அனுப்பிடாதீங்க. ஐயோ விபிஐ ஐடி தரல. ஸோ அதனால் வந்து இந்த நம்பரை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். நம்பர் ரிசர்வில் இருக்கு, ரிவர்ஸில் இருக்கா? ஓ 1 2 3 ஷிட். அப்போ ரீசனிங் எபிலிட்டி எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? தலையில் இங்கே 0 இங்கே போட்டிருந்தா கூட நான் யோசிச்சிருந்துருப்பேன்டா. தலையில இருக்குன்றதை இப்போ தான் நான் பார்க்குறேன். ஷிட் பரவாயில்ல. எனிஹோ எனக்கு வந்து ஏதாவது ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நம்பர் மூலயமா நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ வந்து இப்போதைக்கு யூபிஐ ஐடி இருந்தால் போதும். இல்லை அப்படின்னா வந்து QR கோடு இருந்தால் போதும். அதுவும் இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். ஓகேவா? ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். ஸோ வாட் இஸ் விபிஏ அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ விபிஏ உடைய ஃபுல் ஃபார்ம் ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லையும் கேட்பானுங்க. விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். ஓகேவா? விபிஏ விர்ச்சுவல் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ். ஸோ அதான் விபிஏ அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்போம்ல. ஸோ விபிஏன்னு சொல்லுவாங்க, இல்லை யூபிஐ ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் மேக்ஸிமம் எல்லாமே யூபிஐ ஐடி தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க. விபிஏ. ஓகே. ஸோ யூபிஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்போ வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி, மொபைல் பேஸ்டு, ரியல் டைம் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ ஆன் டைமில் போகும். 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்றது இருக்குது. அவங்க யாருன்னு வெரிஃபையும் பண்ணிக்கும். நீங்கள் யூபிஐ பின்னும் போடுவீங்க. ஸோ அதனால் வந்து 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன், சாரி அப்படி இல்லை, உங்களுடைய ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இருக்கும். அடுத்து வந்து பின் அப்படின்றது இருக்கும். ஸோ 2 ஃபேக்டர் எஜுகேஷன். ஸோ லோ காஸ்ட் இல்லை, 0 காஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மற்றபடி பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸ், சரி ரொம்ப கம்மியான பேமெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ P2B, ஸோ பர்சன் டு பர்சன் எல்லாருமே இதுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பர்சன் டு மெர்ச்சன்ட். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். யூபிஐ எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணுறது தான். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு அப்படியே டச் மட்டும் தான் பண்ணி விட்றேன். பர்சன் டு பர்சன் அதாவது P2P. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் டு மெர்ச்சன்ட். ஓகேவா? ஸோ பர்சன் அதாவது ஒரு பர்சன்னா மெர்ச்சன்ட். ஸோ கடைக்காரங்களுக்கு அனுப்பக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே யூபிஐயில் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ அமேசான், இ-காமர்ஸ் எல்லாமே, மீஷோ எல்லாமே அதுலேருந்து வந்துடும். ஆட்டோ பே, இப்போ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கீங்க, வேறு எதுக்காவது வேறுனா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகும். அடுத்து வந்து இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோ பே ஆகும். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் ப்ரீமியம் வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோ பே ஆகும். ஸோ எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சிருந்தாலும் ஆட்டோ பே அப்படின்றது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் அவர் காசு எடுத்துகிட்டு உங்களுக்கு பேமெண்ட் ரெகுலராக வந்து கண்டினியூ ஆகும். ஒய்ஃபை பில் ரீசார்ஜ் பண்ணுறீங்களா ஆட்டோ பே ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போது எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா ஆட்டோ பே ஆகும். ஸோ ஆட்டோ பே ஆப்ஷன் அப்படின்றதும் வந்து டைப்ஸ் ஆஃப் யூபிஐ டிரான்சாக்ஷன். ஹோப்ஃபுல்லி யூ ஆல் கெட் திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இப்போ வந்துட்டிங்கல்ல, அப்படியே கூட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. அப்படியே வாங்க போகலாம். அடுத்தது வந்து இதில் வரக்கூடிய பர்சன்ஸ் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேயர், நீங்கள் பே பண்ணுறீங்களா, நீங்கள் பேயர். பேயி வாங்குறீங்களா, ஸோ நீங்கள் தான் பேயி. ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்து வந்து யார் வருவா, ஊடால என்பிசி வருவானுங்க. அடுத்து வந்து இருக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க்கோ பப்ளிக் செக்டர் பேங்க்கோ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக வருவாங்க. ஓகே, அடுத்து யூபிஐ பின் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 4 or 6 டிஜிட்ஸ் அப்படின்றது வந்து இதற்கான பின் அப்படின்றது போடுவோம். ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ அதுவும் நீங்களே செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூர். இந்த யூபிஐ பின் வந்து 4 டிஜிட்டா 6 டிஜிட்டான்றது நீங்கள் டிசைட் பண்ணுறது தானே. நான் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு 6 பின்னு. மாற்றிக்கலாமா எனக்கு சரியாக தெரில. பட் ஆனால் வந்து 4 or 6 டிஜிட் நம்மளுடைய கம்ஃபர்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது யூபிஐ உடைய எவல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூபிஐ உடைய எவல்யூஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யூபிஐ அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரெகுலர் யூபிஐ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐஸ். ஸோ இப்போ தான் இந்த இதில் இருக்கக்கூடிய இது. ஸோ பிம்மு, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே, அதை தாண்டி வந்து பாபு பே, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கூகுள் பே சொல்லியாச்சா, பேடிஎம் சொல்லியாச்சு, ஃபோன்பே இதுதான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. பாரத் பே நிறையா இருக்கக்கூடிய காரணத்தினால நிறையா இருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரெகுலர் யூபிஐ. ஓகேவா? ஃபார்மலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். என்பிசிஐயால் வந்து டெவலப் பண்ணப்பட்டது. 2016 கொண்டு வந்தாங்க. ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அனுப்ப முடியும்.
மேக்ஸிமம் ₹1,00,000 வரைக்கும் தான் அனுப்ப முடியும். ஓகேவா? ஸோ இன்ட்ரடியூஸ்டு 2023 பை என்பிசிஐ. என்னது? எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா? ஓகே. யூஸ் என்எஃப்சி நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் ஆஃப்லைன் P2P. ஓகே. ஸோ இது வேண்டாம். இப்போதைக்கு மேலே இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து யூபிஐ லைட். ஓகேவா? ஸோ யூபிஐ லைட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2022 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ₹1,000 அப்படின்றது தான் வந்து அனுப்ப முடியும் ஆன் டிவைஸ் வேலெட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் டிவைஸில் வந்து யூபிஐ லைட் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுமா? நம்மளால் சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத மேய்க்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் லிமிட் பெர் டேக்கு வந்து 1000ம் வேலெட் பேலன்ஸ் 5000 தான் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து பின்லெஸ்ஸாக நீங்கள் போடலாம். ஸோ ஸ்மால் வேல்யூ பேமெண்ட்ஸ் அதனால் உள்ளே வச்சுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பின்லெஸ்ஸாக வந்து எவ்வளோ பார்த்துருந்தோம்? ₹5,000 தான் இது பண்ண முடியும். நேற்று பார்த்தோமா, பாபில் பார்த்தோமா, அதே தான். ஸோ பின் இல்லாமல் ₹5,000 வரைக்குமே வந்து உங்களால் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணி முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூபிஐ லைட்டை வந்து இப்படி யூஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க யூபிஐ லைட்டு. ஓகே. வாட் இஸ் யூபிஐ லைட் எக்ஸ்? லைட்டுக்கு ஒரு எக்ஸ், லைட் எக்ஸ் அப்படின்றப்போ 2023 என்பிசிஐயில் இது பண்ணாங்க. ஒர்க் வித்தவுட் ஆன்லைன். ஸோ ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஆஃப்லைன்லேயே ஒர்க் ஆகும் என்எஃப்சி மூலயமா. ஸோ என்எஃப்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கார்டை டேப் பண்ணால் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போமா. OnePlus யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே என்எஃப்சிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்லைனும் இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடிய அந்த பயோமெட்ரிக் அந்த சென்சார் மூலிமா நம்மளால் வந்து அமௌண்ட் அப்படின்றத பே பண்ண முடியும். ஸோ நம்ம கார்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி இருக்கும். அதுதான் என்எஃப்சின்னு சொல்லுவாங்க, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலிமா நம்ம பணம் அனுப்பிக்க முடியும். அதான் யூபிஐ லைட் எக்ஸ். ஓகேவா? ஃபைன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது யூபிஐ 123 பே அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 2022. ஓகேவா? லைட்டு மாதிரியே தான் மார்ச் மாதம் 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்றது ₹10,000. ஓகேவா? நீங்கள் மிஸ்டு கால் மூலியமாவோ, சவுண்ட் பாக்ஸ் மூலியமாவோ, வேறு ஏதோ ஒரு ஆப் மூலியமாவோ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சின்ன ஃபோனுக்கு பார்த்தீங்களா, பட்டன் ஃபோனுக்கே வந்து நீங்கள் வந்து அந்த நம்பரை போட்டிங்க, ஸ்டார் டயல் 123 ஆஷை அமுக்குனீங்கன்னா வந்து சன் மியூசிக்கில் பாட்டு போடுற மாதிரி நீங்கள் காசு அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ யூபிஐ 123 பே. இப்போ வந்து பாருங்கள், ரெகுலர் யூபிஐ, யூபிஐ லைட்டு, யூபிஐ லைட் எக்ஸு, யூபிஐ 123. ஸோ இது 2016 லான்ச் பண்ணாங்க. இவன் 2022 அதே மாதிரி யூபிஐ 123யும் 2022 யூபிஐ லைட் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2023 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆட்டோபே 2020 வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டு தானே? ஸோ ஆட்டோபே, இ-காமர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அடுத்து வந்து யூபிஐ சர்க்கிள் 2024 தான் இது பண்ணியிருந்தாங்க. ப்ரைமரி அண்ட் செகண்டரி யூசர்ஸ் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க அப்படின்றப்போ, உங்களுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றப்போ அப்பாவுடைய அமௌண்ட் சில இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து லிமிட் செட் பண்ணி உங்களுடைய ப்ரைமரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது. அடுத்தது வந்து ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ வந்து அதை வந்து 2022 லான்ச் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஏடிஎம்ஸ். ஸோ டேரெக்டாக போயிட்டு ஏடிஎம் இருக்கக்கூட கியூஆரை ஸ்கேன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கையில் கேஷாக கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ எஸ்பிஐயில் இருக்கீங்க அப்படின்னா டோக்கன் ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதையுமே வந்து உங்களால் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அகெயின் எவல்யூஷன் ஆஃப் யூபிஐ அப்படின்றத திருப்பி ஒரு கப்போட பார்ப்போம். ரெகுலர் யூபிஐ, யூபிஐ லைட் எக்ஸ், லைட் எக்ஸு, 123 பே, அடுத்து ஆட்டோபே, யூபிஐ சர்க்கிள், ரூபே கிரெடிட் கார்டு அண்ட் யூபிஐ ஏடிஎம் அப்படின்ற இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 23, 22, 24. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்து வந்து இங்கே வந்து லிமிட்ஸ். ஓகேவா? லிமிட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நார்மல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ₹1,00,000 வரைக்கும் உங்களால் பர்சன் டு பர்சன் P2P டிரான்சாக்ஷனில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி யூபிஐ 123, ஓகேவா, 123 பே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ₹10,000 அப்படின்ற வரைக்கும் இது பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நியூ யூசர்ஸ், புது யூசர் யாராவது ஒருத்தவங்க நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த ஃப்ராட்ஸ் கிட்டேருந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ₹5,000 அப்படின்றது டெம்பரவரி லிமிட், அதாவது முதல் 24 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த கெடு அப்படின்றது கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா புதுசாக யூபிஐக்குள்ளே வரீங்க அப்படின்னா சடனாக வந்து உங்களால் வந்து பெரிய பல்க் அமௌண்ட்டில் ₹5,000 அப்படின்றது லிமிட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 டிரான்சாக்ஷன் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ண முடியும். புரியுதா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 20 டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து இது பண்ண முடியும். ஓகே, அடுத்தது அதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐபிஓ வாங்குறீங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்.
சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க, ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போடுறீங்க, எஜுகேஷன் பேமெண்ட் பண்ணுறீங்க, ஹெல்த் கேர் பேமெண்ட் பண்ணுறீங்க, டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க, ரீட்டைல் டைரக்ட் ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்கள் யூபிஐ மூலயமா பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷனை மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்சாடா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுல? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நேற்றுக்கு டிக்கு போட்டிங்களா? இன்னைக்கு வந்து ஒன்று ஹோம்ஒர்க் போடுங்க, இல்லைனா டிக்கு போடுங்க. சரியா? ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த ஐபிஓ 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க. 3 lakhs காலையில் 12 மணிக்கு 12 பிஎம்க்கு மதியம் 12 மணிக்கு வாங்குறீங்க. 1 பிஎம்க்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. சாப்பாடு பில்லு 110 ரூபா வருது. அதே அக்கௌண்ட்டில் உங்களால் இந்த யூபிஐ பேமெண்ட்டை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் ஹோம்ஒர்க்காக போடணும். இங்கே யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி யூ ஆல் கெட் திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், அதோட நியூஸ் முடிந்தது. அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இது மாதிரி ரெகுலராக பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.